வணக்கம் நண்பா. பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரிஸ்ல 11th வீடியோ இது. லாஸ்ட் வீடியோல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த வீடியோல அதனுடைய கண்டினியூஷனா ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ ஃபார் லூப்லயும் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸை இட்டரேஷன் தான் பண்ண போகுது. வைல் லூப்லயும் அதே மாதிரி இட்டரேஷன் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டேஷனை எக்ஸிக்யூட் பண்றது தான் இட்டரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரோக்ராம்ல சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஃபார் லூப்ல நம்ம இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான சின்டாக்ஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஃபார் லூப் நீங்க சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஆனா பைத்தான்ல ரொம்பவே ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதுல புரிஞ்சது அப்படின்னா மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி லூப்பிங் ஸ்ட்ரக்சர் நீங்க ஈஸியா டெவலப் பண்ணலாம். ஃபார் லூப்ன்றது சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு ஐட்டம்ஸையும் இட்டரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். சீக்வன்ஸ்ன்றது எது வேணுனாலும் கொடுக்கலாம். லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு, டியூப்பல், டிக்ஷனரி இந்த மாதிரி டேட்டா டைப்புடைய வேல்யூவை கூட சீக்வன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டா டைப் எல்லாமே எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும், இதில் இருக்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷன் எல்லாமே 7th சீரியஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஃபார் லூப்கான சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபார்ன்ற கீவேர்டு ஸ்பேஸ் விட்டு இட்டரேட்டிங் வேரியபிள். ஸோ அதாவது வேரியபிள் நேம் எது வேணாலும் கொடுக்கலாம். அடுத்ததாக இன்னுன்றது கீவேர்டு. இன் அப்படின்னா எதுக்குள்ள, சீக்வன்ஸ்க்குள்ள. சீக்வன்ஸ்ன்றது ஒரு ஆர்டர், அதாவது ஒரு ஆர்டர் ஆஃப் வேல்யூ நம்ம கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு, அந்த சீக்வன்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ, அதாவது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை அது கண்டிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்குதோ அது வர இது இட்டரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அடுத்ததான் இந்த பிளாக்குக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் லாஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ படித்து பாருங்கள். சீக்வன்ஸ் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே தான் இது கண்டிஷனாகவும் எடுத்துக்கும். ஸோ அதாவது ஒரு சீக்வன்ஸில் நிறைய ஐட்டம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஐட்டமை இந்த இட்டரேஷன் வேரியபிளுக்கு அது அசைன் பண்ணும். ஸோ அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட்டை இது எக்ஸிக்யூஷன் பண்ணும். ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூஷன் பண்ணி முடிஞ்சதும் சீக்வன்ஸில் இருக்கிற ரெண்டாவது ஐட்டமை இந்த இட்டரேஷன் வேரியபிளுக்கு அது அசைன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு இட்டரேஷனுக்கும் ஒரு ஐட்டமை இதுக்கு அசைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எது வர அசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குதோ அது வர இது அசைன் பண்ணிகிட்டே இருக்கும். லிஸ்ட்டு, டியூப்பல், டிக்ஷனரி இந்த டேட்டா டைப்புடைய வேல்யூவை சீக்வன்ஸாக கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அரே வேல்யூவை சீக்வன்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு அரே வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. இப்போ இதுக்குள்ளே வேல்யூஸை நீங்கள் கொடுங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய சீக்வன்ஸு. இப்போ ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ் ஃபார்ன்ற கீவேர்டு ஸ்பேஸ் விட்டு இட்டரேட்டிங் வேரியபிள் நேம் எது வேணாலும் கொடுங்க. ஐன்னு நான் வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். பக்கத்தில் இன்னுன்ற கீவேர்டு. இன் எதுக்குள்ளே, இப்போ நம்ம சீக்வன்ஸை கொடுக்கணும். நம்மளுடைய சீக்வன்ஸ் இங்கே இருக்குது. இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஏன்ற வேரியபிளில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு ஏன்ற வேரியபிள் இங்கே கொடுங்க. ஸ்டேட்மெண்ட் எண்டில் கோலன் என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் லூப்போடைய பாடிக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை ரைட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இட்டரேட்டிங் வேரியபிள் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த இந்த சீக்வன்ஸ்லேருந்து ஒரு வேல்யூவை நமக்கு இட்டரேஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. அந்த சீக்வன்ஸுடைய அதாவது எண்டு, இந்த சீக்வன்ஸுடைய லென்த்து இது எண்டாக எடுத்துக்கும். அதாவது எது வர இந்த சீக்வன்ஸ் இருக்குதோ அது வர மட்டும்தான் இந்த ஃபார் லூப்பு வேல்யூஸை இட்டரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுதுன்னா, இந்த சீக்வன்ஸில் மொத்தம் 5 ஐட்டம் இருக்கா. ஃபஸ்ட்டு இருக்கிற ஐட்டமை இந்த இட்டரேஷன் வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஐட்டமை அசைன் பண்ணுமா. இப்போ ஐயோடைய வேல்யூ என்ன, 1. ஸோ ஸ்டேட்மெண்ட்குள்ளே வருது. ஜஸ்ட்டு பிரிண்ட்டு ஐயோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னு மட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ ஐயோட வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு, 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்ததாக இந்த சீக்வன்ஸில் ரெண்டாவது ஐட்டம் 2. இந்த ரெண்டாவது ஐட்டமை இந்த இட்டரேஷன் வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். இப்போ ஐயோடைய வேல்யூ 2. இப்போ ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ கொடுத்துருக்கோம், 2ன்றதை பிரிண்ட் பண்ணிச்சு. அடுத்ததாக தேர்டு இருக்கிற ஐட்டமை இதுக்கு அசைன் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்ததாக ஃபோர்த்து இருக்கிற ஐட்டமை இதுக்கு அசைன் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணோம்.
இதே மாதிரி நம்ம சீக்வன்ஸ் எவ்வளோ லென்த்தாக இருக்குதோ அந்த லென்த் வர இது வேல்யூஸை இந்த மாதிரி இட்டிரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு டேபிள்ஸ் நம்ம வைல் லூப்பில் பிரிண்ட் பண்ணோம்ல, அதே ஆப்ரேஷனை இங்கே கொடுத்து பார்க்கும். எனக்கு 5th டேபிளோடைய ஆன்சர் வேணும். ஓகே, ஆன்சர் நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. 5, 10, 15, 20, 25, அதாவது 5 வரை நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது 5 ஆன்சர் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஏன்னா இங்கே 5 வரை தானே கொடுத்துருக்குறோம். ஸோ வேல்யூஸ் நீங்கள் சீக்வன்ஸில் எப்படி கொடுக்குறீங்களோ உங்களுடைய லாஜிக் ஏற்ற மாதிரி தான். ஸோ உங்களுடைய திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை எப்படி வேணும்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ சின்டெக்ஸில் என்றைக்குமே தப்பு வராமல் கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இந்த வேல்யூஸை நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுங்க. ஆப்பிள், செரி, ஆரஞ்ச், ஃபைனலி மேங்கோ. 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 வேல்யூஸுமே அது கரெக்டாக பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்பவும் கொடுக்குறேன். திரும்ப ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐன்ற வேரியபிளையே எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஓகே, பிரிண்ட் பண்ணிச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னா என்னென்னு பார்க்கலாம். நெஸ்டட் லூப்னா என்னென்னு பார்க்கலாம். 9th சீரியஸில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதில் நெஸ்டட் இஃப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நெஸ்டட் இஃப் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் அதுதான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் லூப்குள்ளே இன்னொரு லூப் யூஸ் பண்ணால் இதை தான் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதே ஃபார் லூப் இந்த பிளாக்குக்குள்ளேயே இன்னொரு ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ண போகிறோம். இதுதான் நெஸ்டட் லூப்பு. ஃபார்ன்ற கீவேர்டு, இட்ரேட்டிங் வேரியபிள் இந்த தடவை ஜேன்னு வச்சுக்கிறேன். அடுத்ததான் இன்னுன்ற கீவேர்டு. இப்போ ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதே சீக்வன்ஸையும் இங்கே கொடுக்கலாம். புதுசாக இன்னொரு சீக்வன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வேறு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு, இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஆப்பிள். ஸோ அடுத்ததா செரி, அடுத்ததா மேங்கோ. சாரி, பின்னு ஒரு சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார் லூப்கான ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணிடலாம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு பின்றதை பிரிண்ட் பண்ணு. இந்த நெஸ்டட் லூப்போடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபார் லூப்போடைய இட்டிரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இதில் இட்டிரேஷன் நடக்கும்போது இதில் கொடுத்த சீக்வன்ஸோடைய மொத்த இட்டிரேஷனும் நடக்கணும். ஸோ அது இப்போ உங்களுக்கு ஆன்சரை நான் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது புரியும். ஸோ ஆன்சரை நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஐ தென் டபுள் கோட்ஸ் அண்டு. ஸோ உங்களுக்கு புரியும். ஓகே, ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள், ஆன்சர் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஏன் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற நம்மளுடைய லூப் இது. இந்த லூப்பில் ஐன்ற இட்ரேட்டிங் வேரியபிள் வச்சுருக்கோம். இதுக்கான வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு அசைன் ஆகுமா? இப்போ ஐயோட வேல்யூ 1. ஸோ இப்போ கண்ட்ரோல்குள்ளே வருது, அதாவது பிளாக்குள்ளே வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இன்னொரு ஃபார் லூப் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் நெஸ்டட் லூப்பு. இந்த ஃபார் லூப்பில் ஜேன்னு புதுசாக இன்னொரு இட்டரேட்டிங் வேரியபிள் வச்சுருக்கோம். அதுக்கான சீக்வன்ஸு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜே என்ற இந்த இட்டரேட்டிங் வேரியபிளில் ஆப்பிள் என்ற இந்த ஐட்டமை அசைன் பண்ணோம். இப்போ ஜேவோட வேல்யூ ஆப்பிள். ஸோ அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஐயையும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் கொடுத்தோம்ல இந்த ஐயோட வேல்யூவை இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஐயோட வேல்யூ என்ன 1. ஸோ 1 அடுத்ததாக அண்டுன்ற ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோம். அண்டு அடுத்ததாக ஜேவில் ஆப்பிள் என்ற ஐட்டமை அசைன் பண்ணிச்சு. ஆப்பிள் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபார் லூப்புடைய ஃபஸ்ட்டு இட்டரேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இட்டரேஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் செரி மேங்கோன்ற இந்த இட்டரேஷன் பேலன்ஸ் இருக்குது. அந்த இட்டரேஷன் முடித்ததுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபார் லூப்புக்கு கண்டிஷன் போகும். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள் ஐயோட வேல்யூ கடைசி வரை சேஞ்சே ஆகலை. 1 அப்படின்னு தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இட்டரேஷனுடைய வேல்யூ மட்டும்தான் இங்கே இருக்குது. செகண்ட் இட்டரேஷன் தேர்ட் இட்டரேஷன் அது பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே இன்னொரு லூப் வச்சுருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இந்த லூப்போடைய இட்டரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த லூப்போடைய இட்டரேஷன் முடியணும்னா எவ்வளோ லென்த்து? 3 ஆப்பிள் செரி மேங்கோ 3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 3 தடவை இது இட்டரேஷன் பண்ணணும். அதாவது ஜேவுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பிள் அசைன் பண்ணணும், அடுத்து செரி அசைன் பண்ணணும், அடுத்து மேங்கோ அசைன் பண்ணணும். இது 3 இட்டரேஷன் முடிஞ்சால் தான் கண்ட்ரோலு இந்த லூப்புக்கு போகும். ஸோ 3 இட்டரேஷனும் இங்கே முடிஞ்சிடுச்சா ஆப்பிள் செரி மேங்கோ அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு லூப்போடைய ஐ வேல்யூ சேஞ்சே ஆகலை. ஃபஸ்ட்டு இட்டரேஷனில் இது இருக்குது. இது 3 இட்டரேஷனையும் முடிச்சிருச்சு. ஸோ இது 3 இட்டரேஷனை முடிச்சிருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் இங்கே போகுமா? இப்போ ஐயோடைய வேல்யூ 2 அப்படின்னு இதை அசைன் பண்ணும். ஸோ 2ன்றது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த லூப்குள்ளே வரும். ஸோ இப்போ ஜேவுக்கு திருப்பி ஆப்பிள் அசைன் பண்ணும். அதாவது இந்த உள்ளே இருக்கிற ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் புதுசாக அது ஃபுல்லாக இட்டரேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ 2ன்ற வேல்யூ அடுத்ததான் அண்டு இதனுடைய ஃபுல் இட்டரேஷன் 3 தடவை முடியணும். ஆப்பிள் செரி மேங்கோ 2க்கு முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி 3க்கு இந்த இட்டரேஷன் ஃபுல்லாக முடியணும். 4க்கு இந்த இட்டரேஷன் ஃபுல்லாக முடியணும். 5க்கு இந்த இட்டரேஷன் ஃபுல்லாக முடியணும். இதுதான் நெஸ்டட் லூப். சரிங்களா? இந்த தடவை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார்ன்ற கீவேர்டு, இட்ரேட்டிங் வேரியபிள் ஐ, ஸ்பேஸ் விட்டு இன்னுன்ற கீவேர்டு. ஸோ இப்போ சீக்வன்ஸ் தானே நம்ம கொடுக்கணும். போன எக்ஸாம்பிளில் அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் 1 2 3 4 5 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு சீக்வன்ஸை கொடுத்துருந்தோம். இந்த தடவை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் நேமு, ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டரில் வேல்யூ கொடுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ இது 2 வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 0லேருந்து அது எடுத்துக்கும். 0ன்றது டிஃபால்ட்டு. ஸோ இப்போ நான் 11 அப்படின்னு கொடுக்குறேன். 0 to 11 வரை இருக்கிற வேல்யூவை சீக்வன்ஸை எடுத்துக்கும். 0 to 11 வரை இருக்கிற வேல்யூவை ஒரு வேல்யூவாக இட்டரேஷன் பண்ணி நமக்கு இது பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? 0 to 11 வரை இருக்கிற வேல்யூ தான் 11 எடுத்துக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ டிஃபால்ட்டாக 0 எடுத்துக்கிச்சு. 11 வரை ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 0 to 11 வரை ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூவை இது சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டு நமக்கு இது இட்டரேஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். பேராமீட்டர் 2 யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு கொடுக்குறேன். கமா வச்சு எண்டிங் வேல்யூ 11ன்னே கொடுக்குறேன். இப்போ 5 to 11 அப்படின்னு ரேஞ்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 5 to 11 வரை இருக்கிற வேல்யூவை சீக்வன்ஸை எடுத்துக்கும். 5 to 11 வரை இருக்கிற வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. இது இன்க்ரிமெண்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியுதா? ஒரு வேல்யூவாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 5 கொடுத்தேன் அப்படின்னா இந்த 11 வரை அது ரீச் ஆகணும். ஸோ அதுக்காக 6 7 8 9 அப்படின்னு ஒரு வேல்யூவாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூவை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு 3ஆவதாக ஒரு பேராமீட்டர் கமா வச்சு எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதனால் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள் 5 கூட 2 கூட்டினா 7, 7 கூட 2 ஆட் பண்ணால் 9. ஸோ 11 வரை, அதாவது 11க்குள்ளே இந்த ரேஞ்ச் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த பேராமீட்டர் வேல்யூஸ் எல்லாமே மாற்றுறேன். எனக்கு 10லேருந்து 100 வரை இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். எந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா 5 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். 10லேருந்து 100 வரை ரேஞ்சு கொடுத்துருக்கேன். வேல்யூவு 5 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள்
5 5 வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா 10 15 20 25 30 35 95 வர, அதாவது 100க்குள்ளே வர வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இட்டரேஷன் பண்ணியிருக்கு. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எப்படி இட்டரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் அரே வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அரே வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கேன், பனானா ஆப்பிள் மேங்கோ அப்படின்னு. ஸோ அரே வேல்யூஸ்னாலே இண்டெக்ஸ் இருக்கும். பனானான்றதுக்கு 0 இண்டெக்ஸு, ஆப்பிள்ன்றதுக்கு 1 இண்டெக்ஸு, மேங்கோன்றதுக்கு 2 இண்டெக்ஸு, அதே மாதிரி இன்னொரு வேல்யூ வந்து அதுக்கு 3 இண்டெக்ஸு, அதே மாதிரி கண்டினியூஸாக இண்டெக்ஸ் வேல்யூ போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எப்படி இட்ரேஷன் பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ன்ற கீவேர்டு, இண்டெக்ஸ்னு இட்ரேஷன் வேரியபிள் நேம், இது இண்டெக்ஸ்னு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னுன்ற கீவேர்டு. ஸோ ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன், ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டராக இன்னொரு ஃபங்க்ஷனையே நம்ம கொடுத்துருக்கோம், லென்ன்ற ஃபங்க்ஷன். அந்த லென்ன்ற ஃபங்க்ஷன் அதனுடைய பேராமீட்டரில் இந்த ஃப்ரூட்ஸ் இந்த வேரியபிள் நேமை கொடுத்துருக்கோம். லென் ஃபங்க்ஷன் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன், அதாவது இது பில்டின் ஃபங்க்ஷன். இது ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுவோம், நிறைய டேட்டா டைப்பில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 4th சீரியஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய பேராமீட்டரில் ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன லென்த் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக மட்டும் இருந்ததுன்னா இதனுடைய லென்த் என்னவாக இருக்கும், எஃப்ன்றது 1. ஸோ அதாவது எத்தனை இங்கே கேரக்டர்ஸ் இருக்குது, 6 கேரக்டர் இருக்குது. ஸோ லென்த்து 6. இப்போ நம்ம இங்கே வேரியபிள் கொடுத்துருக்கோம், அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை தான் நமக்கு கவுண்ட் பண்ணி லென்த்தாக வச்சுக்கோம். இதனுடைய லென்த் என்ன இப்போ 3, ஏன்னா 3 வேல்யூ இருக்குது. ஸோ லென்த்து 3, லென்ன்ற ஃபங்க்ஷன் 3 அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கும். இப்போ ரேஞ்சுக்குள்ளே என்ன இருக்கும், 3 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குமா. ஸோ டிஃபால்ட் ஸ்டார்டிங் வேல்யூ 0, நம்ம ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 3. ஸோ 0 1 2 இந்த வேல்யூஸ் இதுக்குள்ளே இருக்கும். அந்த வேல்யூவை இட்டரேஷன் பண்ணும். இட்டரேஷன் பண்ணும்போது இந்த ஃப்ரூட்ஸோடைய வேரியபிள் பக்கத்தில் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா அதில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அரே எப்படி யூஸ் பண்ணணும், அரே எப்படி பிரிண்ட் பண்ணணும் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அரே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களே கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃப்ரூட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண ஈக்குவல் டு அரே வேல்யூ ஆப்பிள்னு கொடுக்குறேன், அதாவது வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக செரி, ஸோ அடுத்ததாக ஆரஞ்ச், அடுத்ததாக மேங்கோ. இப்போ இதனுடைய லென்த் என்ன 4. எதுக்கு நான் இப்போ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் லென்த்தை மட்டுமே உங்களுக்கு தனியாக வச்சு காட்டுறேனே. லென்ன்ற ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டரில் ஃப்ரூட்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஆன்சர் நமக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா லென்ன்ற இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை இதனுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறது. 4ன்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஃபார் லூப்க்கு வருவோம். ஃபார்ன்ற கீவேர்டு, ஐன்னு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன், இட்ரேட்டிங் வேரியபிள். இன்னுன்ற கீவேர்டு. இப்போ சீக்வன்ஸ் எது, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தானே பண்ண போகிறோம். இப்போ நம்ம சீக்வன்ஸாக ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனு, அதனுடைய பேராமீட்டரில் லென்ன்ற ஃபங்க்ஷனு, லென் ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டரில் ஃப்ரூட்ன்ற வேரியபிள். ஸோ அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு ஐ. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 4 வருமா. இப்போ ரேஞ்சுக்குள்ளே 4 மட்டும்தானே இருக்கும். ரேஞ்சுக்குள்ளே 4 இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, 0 to 4 வர ரேஞ்சை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 0 to 4 வர ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4 எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வர தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ 0 1 2 3 பிரிண்ட் ஆகணுமா. 0 1 2 3 நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம், அதாவது இண்டெக்ஸு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங்கில் நான் இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னே கொடுக்குறேன், கமா வச்சு ஐ, ஜஸ்ட் க்ளோஸு, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாமே இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் வேல்யூ 0னா ஆப்பிள், 1னா செரி, 2னா ஆரஞ்சு,
3னா மேங்கோ. ஸோ அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கமா FRUIT ஃப்ரூட்ன்ற வேரியபிள் நேமு. அரே வேல்யூஸை எப்படி இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுவோன்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கான வேல்யூவை நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே 3ன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், 3 இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, மேங்கோ, இந்த மேங்கோன்ற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு ஐயில் தான் இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாமே இட்ரேஷன் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ ஐயை இங்கே கொடுங்க. இப்போ ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே கரெக்டாக வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. 0ன்ற இண்டெக்ஸுக்கு ஆப்பிள், அடுத்ததாக 1ன்ற இண்டெக்ஸுக்கு செரி. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம இட்ரேஷன் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்த இந்த கான்செப்ட் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரோக்ராமிங் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் ஈஸியாக ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் எல்லாமே அப்படியே விட்டுடாத, நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. JTech 2.0 நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.